கிறிஸ்டியானுக்காக இரவு உணவு தயாராகி கொண்டிருந்தது. முதலில் அவன் தாகம் தீர பானம் கொடுத்தார்கள். உணவுக்காக காத்திருக்கும் வேலையை பயனுள்ள வகையில் செலவழிக்க வேண்டும் என்று தீர்மானித்த 4 பெண்களும் மீண்டும் கிறிஸ்டியானுடன் உரையாடத் தொடங்கினார்கள். கிறிஸ்டியான் எனும் நண்பரே, இந்த இரவு வேளையில் நீர் தங்கும்படி இடம் கொடுத்துக்கிறோமே, நீர் உமது பயண அனுபவங்களை கூறினால் நலமாயிருக்கும் என்று கேட்டான் பக்தி என்ற பெண்மணி. என் பயணத்தை பற்றி கூறுவதில் எனக்கு மகிழ்ச்சிதான். நீங்கள் அதை பற்றி கேட்டதற்கு நன்றி என்று கூறினான் கிறிஸ்டியான். நீர் இவ்வாறு புறப்பட்டு வருவதற்கு காரணம் என்ன? என் காதில் கேட்ட குரலே என்னை இவ்வாறு புறப்படும்படி தூண்டியது. நான் என்னுடைய ஊரிலேயே இருந்து விட்டால் அழிந்து போவது நிச்சயம் என்றும் அதை தடுக்க என்னால் முடியாது என்றும் அந்த குரல் என்னை எச்சரித்தது. ஊரை விட்டு வெளியேறியது ஏன் என்று தெரிந்துவிட்டது. ஆனால் இந்த வழியை எவ்வாறு கண்டுபிடித்தீர் என்று கேட்டால் பக்தி. அது கடவுளுடைய கிருபைதான். அழிவை பற்றிய செய்தியை கேட்ட நான் கலக்கமுற்று எங்கே செல்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நற்செய்தியாளர் என்ற பெயருடைய ஒருவர் என்னை தற்செயலாக சந்தித்தார். அவரே குறுகிய வாசல் வழியை எனக்கு சுட்டி காட்டினார். குறுகிய வாசலை அடைந்த பிறகு இந்த வழி எனக்கு கூறப்பட்டது என்றான் கிறிஸ்டியான். நீர் விளக்கம் கூறுபவரின் வீட்டு வழியாக வரவில்லையா என்று கேட்டால் பக்தி. அந்த வழியாகத்தான் வந்தேன். அங்கே நான் கண்ட காட்சிகளின் மகிமையை பற்றி எவ்வாறு கூற முடியும்? என் வாழ்நாள் முழுவதும் அவற்றை என்னால் மறக்க முடியாது. குறிப்பாக சாத்தானின் செயல்களுக்கு விரோதமாக கிறிஸ்துவானவர் தமது கிருபையின் கிரியையை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை விளக்கும் காட்சியும், பாவத்தலையில் பிடிபட்டு கடவுளின் கருணையை பற்றிய நம்பிக்கையற்று போன ஒருவன் அடைப்பட்டிருந்த இரும்பு கூண்டு காட்சியும், நியாய தீர்ப்பின் நாள் வந்துவிட்டது போல கனவு கண்டவனின் காட்சியும் என்றுமே என் நினைவை விட்டு மறையாது என்று கூறினான். அந்த கனவு என்னவென்று உமக்கு தெரியுமா என்று பக்தி கேட்டாள். அவன் சொல்ல சொல்ல நான் கேட்டேன். என்ன பயங்கரமான கனவு! இப்போது நினைத்தாலும் உடல் நடுங்குகிறது என்று எண்ணி கூறினான் கிறிஸ்டியான். விளக்கம் கூறுபவன் வீட்டில் வேறு ஒன்றையும் நீர் காணவில்லையா? பக்தி தொடர்ந்து கேட்டாள். இன்னும் இருக்கிறதே. அழகிய மாளிகை ஒன்றுக்கு என்னை அழைத்து சென்று காட்டினார். அதிலிருந்தவர்கள் தங்கமயமான ஆடை அணிந்திருந்தார்கள். ஒரு துணிவுள்ள விசுவாசி அதனுள் நுழைய முற்பட்டான். எதிர்த்து நின்றவர்களை போரிட்டு வென்று உள்ளே நுழைந்தான். வாரும், நித்திய மகிமை பெற்றுக்கொள்ளும் என்று உள்ளே இருந்தவர்கள் வாழ்த்தினார்கள். இந்த காட்சிகளை எல்லாம் காணும்போது எனக்கு உற்சாகமாக இருந்தது. விளக்கம் கூறுபவன் வீட்டிலேயே இன்னும் ஓராண்டாவது தங்கிச் செல்லலாமே என்ற ஆசையும் எழுந்தது. ஆனால் பயணம் செல்ல வேண்டியிருந்ததால் புறப்பட்டு வந்து விட்டேன் என்றான் கிறிஸ்டியான். வழியில் வேறேதேனும் காட்சியை கண்டீரா என்று பக்தி கேட்டாள். தொடர்ந்து நடந்து வரும்போது சிறு குன்றின் உச்சியில் சிலுவை ஒன்றை கண்டேன். என்ன வியப்பு! சிலுவையை கண்டவுடன் அத்தனை காலமும் என்னை துன்புறுத்தி வந்த என் முதுகு சுமை அருந்து விழுந்து மறைந்து விட்டது. இதோடு அதிசயம் முடிந்து விடவில்லை. பிரகாசமான ஆடை தரித்த 3 என் முன்னே தோன்றினார்கள். ஒருவர் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சாட்சி பகர்ந்தார். அடுத்தவர் என் பழைய கந்தையாடைகளை களைந்து போட்டு, இதோ நான் இப்போது அணிந்திருக்கும் பொற்சரிகை அங்கேயே எனக்கு உடுத்தினார். இன்னொருவர், இதோ என் நெற்றியில் காணப்படுகிறதே இந்த அடையாளத்தை போட்டு முத்திரை போடப்பட்ட இந்த சுருளையும் கொடுத்தார் என்று கூறி இடுப்பிலிருந்து அந்த சுருளை எடுத்து அவர்களுக்கு காட்டினான். பக்திக்கு அடுத்தபடியாக விவேகம் கிறிஸ்டியானிடம் கேள்விகள் கேட்க துவங்கினாள். எப்போதாவது உங்கள் ஊரை பற்றிய நினைவுகள் உங்களுக்கு எழுவதுண்டா என்று கேட்டாள். சில வேளைகளில் நினைவு வரும். அப்போது மனம் கலங்கும். ஆனாலும் நான் திரும்பி செல்ல விரும்பவில்லை. நித்திய பேரின்பத்தை அல்லவா நான் நாடி செல்கிறேன் என்றான் கிறிஸ்டியான். உங்களுடைய பழைய குணங்கள் சிலவற்றையும் கூடவே கொண்டு வந்திருக்கிறாய் அல்லவா என்று கேட்டான் விவேகம். உண்மைதான் அம்மா, எனக்கு விருப்பமில்லாவிட்டாலும் சில என்னுடனேயே தங்கிவிட்டன. எங்கள் அழிநகரத்தைச் சேர்ந்தவர்களுடைய மாம்ச இச்சை என்னோடு வந்தது உண்மைதான். இவற்றை நினைத்துத்தான் நான் கவலைப்படுகிறேன். என் வாழ்க்கைக்கேற்றவைகளை நானே தெரிந்து கொள்வதாயிருந்தால் அந்த பழையவைகளில் ஒன்றையும் வேண்டும் என்று விரும்பவே மாட்டேன். நல்லவற்றையே செய்ய வேண்டும் என்னும் விருப்பம் எனக்கு இருந்தாலும் தீமையை செய்ய வேண்டும் ஆசையும் அழிந்து போகவில்லையே என்று கவலைப்பட்டான் கிறிஸ்டியான். இவ்வாறு உன் மனதை கலங்கச் செய்யும் இந்த உணர்வுகள் எப்போதாவது நீங்குவதுண்டா என்று விவேகம் கேட்டாள். ஆமாம் அம்மா, அப்போது நான் அடையும் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை என்றான் கிறிஸ்டியான் மகிழ்ச்சியுடன். எந்த வேளைகளில் உங்கள் கவலைகள் மாறி போகிறது என்று கேட்டாள் விவேகம்.
சிலுவை காட்சியை நினைத்து பார்க்கும்போது என் கவலைகள் அகன்று விடுகின்றன. என் அங்கியை கூர்ந்து நோக்கும் போது என் கவலைகள் மறந்து போகின்றன. என் இடுப்பில் இருக்கும் இந்த சுருளை எடுத்து படித்தாலும் கவலைகள் விலகுகின்றன. நான் நாடிச் செல்லும் சீயோன் மலையை பற்றி நினைத்து பார்த்தாலும் கவலைகள் முற்றிலும் மறைந்து போகின்றன என்றான் கிறிஸ்டியான். சீயோன் மலை மீது உனக்கு நாட்டம் இருக்கிறதா என்று அவனிடம் கேட்டாள் விவேகம். ஏன் வாஞ்சை இருக்காதா? எனக்காக சிலுவையில் மரித்தவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரே. சீயோன் மலைக்கு சென்றால் நான் அவரை நேருக்கு நேர் இப்போது காண்பேனே. எனக்குள்ள மனக்கவலைகள் எல்லாம் மறந்து அங்கே பேரின்பத்தை அறிவிப்பேனே. அங்கே மரணமே கிடையாதாம். என் மனதுக்கு பிடித்த நண்பர்களோடு கூடி உறவாடுவேன். உண்மையை கூறினால் அவரால் என்னுடைய பாரச்சுமை நீங்கிவிட்டபடியால் அவர் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறேன். இங்கோ நான் உள்ளான கவலைகளால் அழிந்து போகிறேன். சியோனை அடைந்து விட்டாலோ அழிவே இல்லாதவனாக ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாடிக்கொண்டிருக்கும் கூட்டத்தோடு வாழுவேன் என்றான் கிறிஸ்டியான் மகிழ்ச்சியுடன். இப்போது கருணை கிறிஸ்டியானிடம் கேள்விகளை கேட்க துவங்கினாள். உனக்கு திருமணம் ஆகிவிட்டதா? பிள்ளைகள் உண்டா என்று கேட்டாள். ஆகிவிட்டது அம்மா. மனைவியும் 4 பிள்ளைகளும் இருக்கிறார்கள் என்றான் கிறிஸ்டியான். அப்படியானால் நீ ஏன் அவர்களை உன்னோடு கூட்டி வரவில்லை? இந்த கேள்வியை கேட்டவுடன் கிறிஸ்டியானின் கண்கள் கலங்கின. அவர்களும் என்னுடன் வந்திருந்தால் எவ்வளவு நலமாயிருந்திருக்கும். ஆனால் நான் மோட்சத்தை நோக்கி பயணம் புறப்படுவது அவர்களுக்கு பிடிக்கவில்லையே அம்மா என்று அங்கலாய்த்தான். அவர்களோடு பேசி அவர்களோடும் கூட வராவிட்டால் அவர்களுக்கு அழிவு நிச்சயம் என்று அறிவுறுத்திருக்க கூடாதா என்று கருணை கேட்டாள். சொல்லி பார்த்தேனா அம்மா? கடவுள் இந்த நகரம் அழிந்து போகும் என்று எனக்கு வெளிப்படுத்தியுள்ளார். என்னோடு நீங்களும் புறப்பட்டு வாருங்கள் என்று எத்தனை முறை வற்புறுத்தி கூப்பிட்டேன். கடைசியில் அவர்கள் என்னை பைத்தியக்காரன் என்றே முடிவு கட்டிவிட்டார்கள் என்று வருத்தப்பட்டான் கிறிஸ்டியான். ஆண்டவரை நோக்கி இதற்காக ஜெபித்ததுண்டா என்று கேட்டால் கருணை. எத்தனையோ தடவைகள் ஜெபம் செய்ததுண்டு. ஏனென்றால் என் மனைவியும் பிள்ளைகளும் என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள் என்பதை நான் மறந்துவிடவில்லை. உன்னுடைய ஊர் அழிந்துவிடும் என்று உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கிறதே. அதை பற்றிய உன் கவலையையும் பயத்தையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லையா என்று கருணை கேட்டாள். ஒரு தடவையா 2 தடவையா எத்தனையோ முறை சொல்லி சொல்லி என் தொண்டை கட்டி கொண்டதுதான் மிச்சம். என் முகத்தை பார்த்தே அவர்கள் புரிந்து கொண்டிருக்கலாம். என் கண்ணீரை பார்த்தாவது அவர்கள் மனம் விலகி இருக்கலாம். அழிவை நினைத்து நான் நடுங்கியதை யாராவது கண்டிருக்கலாம். இவ்வளவும் இருந்து என்ன பயன்? என்னோடு புறப்படும்படி அவர்கள் மனம் மாறவில்லையே என்று அங்கலாய்த்தான் கிறிஸ்டியான். அதற்கு என்ன காரணம் என்று நீ நினைக்கிறாய் என்று கேட்டாள் கருணை. என் மனைவி உலக உறவுகளை விட்டுவிடுவதற்கு பயப்பட்டாள். என் பிள்ளைகளோ சிற்றின்பங்களில் ஆசை கொண்டிருந்தார்கள். வெவ்வேறு காரியங்களில் அக்கறை கொண்டு என்னுடைய ரட்சிப்புக்கு எச்சரிப்புக்கு செவி சாய்க்கவில்லை. என்னை தனியே பயணம் பண்ணும்படி விட்டு விட்டார்கள் என்றான் கிறிஸ்டியான். அவர்கள் உன்னோடு வரும்படி கேட்டுக்கொண்டதெல்லாம் உண்மைதான். ஆனால் உன்னுடைய கெட்ட நடவடிக்கையால் அவர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றுதான் தோன்றுகிறது என்று குற்றம் சாட்டினாள் கருணை. நான் முற்றிலும் தூய நடவடிக்கை உள்ளவன் என்று கூற முடியாதுதான். அடிக்கடி நான் உலக இச்சைகள் விழுந்து போனதுண்டு. ஒருவன் கூறும் சத்தியங்கள் அவன் உரிய தீய நடவடிக்கைகளை பயனற்றதாக்கிவிட முடியும் என்பதை நான் அறிவேன். என்றாலும் ஒன்று மட்டும் என்னால் உறுதியாக கூற முடியும். மோட்சத்துக்கு போக வேண்டும் என்ற விருப்பத்தை கெடுக்கும் அளவுக்கு நான் தவறு ஏதேனும் செய்திருந்தால் என்னை சொல்லலாம். இந்த காரியத்தில் நான் எவ்வளவு கண்டிப்போடு இருந்தேன் என்பதற்கு அவர்களே சாட்சி பகரக்கூடும். அவர்களுக்கு தடையாக ஏதேனும் இருந்திருக்குமானால் நான் தூய கடவுளுக்கு முன்பாக செய்யாமல் இருக்க முயன்றதாகவே இருக்கலாம். என்னால் பிறருக்கு எந்தவித தீமையும் விளையக்கூடாத வகையில்தான் நான் நடந்து கொண்டேன் என்பதுதான் உண்மை. உண்மைதான், காயின் தன் சகோதரனை பகைத்தான் என்று கூறப்பட்டுள்ளதை நாம் அறிவோம். ஏன் அவன் அவ்வாறு பகைத்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரன் கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்ததினால் தானே பகைத்தான். நீ தீமையை வெறுத்ததினால் உன் மனைவியும் பிள்ளைகளும் உன்னை வெறுத்தார்கள். அவர்கள் நன்மையை நாடுபவர்கள் கிடையாது என்பதை இதன் மூலம் வெளிப்படுத்தி விட்டார்கள். நீயோ இரத்த பழியிலிருந்து உன் ஆத்மாவை தப்புவித்துக் கொண்டாள் என்று முடிவாக கூறினாள் கருணை.